ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து நீங்கள் எனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுங்க. அப்புறம் எதுக்காகங்க உண்மை ஒத்துக்கிறதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு வந்து தயங்குறீங்கன்னு சொல்லி சோழன் வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே பாண்டியன் மனசுக்குள்ள அவ்வளோதான், தவளை தம் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சோழனுக்கு வில்லன் அவன் வாய் தான் சொல்லிட்டு பாண்டியன் நினைச்சுக்கிறாங்க. உடனே பல்லவன் கிட்ட வந்து சோழன், டே இப்போ உனக்கு உடம்பு சரியா இருக்கும்லன்றாங்க. ஆமா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி திரும்ப வந்துட்டாங்கல்ல, அதுவே எனக்கு உடம்பு சரியானதுக்கு சமன் சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்து, உங்களை யார் சொன்னது? நான் உங்களுக்காக வரல, நான் பல்லவனுக்காக தான் வந்தேன். ஏங்க இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்கு, அப்ப கூட நீங்க தாலியை கழுத்துல போட்டுட்டு இருக்கீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாலிக்கு மரியாதை கொடுக்குறீங்க, என்ன உங்களுடைய புருஷனை ஏத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நிலா வந்து, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நிலா தாலியை கழட்டி சோழன் கிட்ட கொடுத்துடுறாங்க. பத்திரமா வச்சுக்கோங்க, தங்கம் மிஸ் பண்ணிட போறீங்கன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி கொடுத்ததோ சோழனுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. உடனே பாண்டியன் வந்து, இப்படி பண்ணிட்டு இருக்கா, உனக்கு வாயே வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே சோழன் வந்து, உங்க யாருக்கும் என்ன பத்தி கவலை கிடையாது, அவ தாலியை தூக்கி போட்டுட்டு போறா, அதை பத்தியும் உங்களுக்கு கவலை கிடையாது, இப்படி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவ தாலியை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லியிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? தாலியை போட்டுக்க போறன்னு தானே அர்த்தம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் தங்கம், அது உன்னுடைய அம்மா தாலி, பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க, அது கூட புரியலையட நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோழன் மனசொடைஞ்சு பாண்டியன் கிட்டேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மானதி வராங்க. என்ன சோழா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சோழன் விஷயத்த சொல்றாங்க. ஆமா பின்ன, இப்ப எல்லாரும் தாலி என்ன கழுத்துலயே போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் யார் போட போறான்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சோழன் வழியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப நிலாவை பார்த்ததும், நம்ம ஆளு வர டைம் ஆயிடுச்சு, எதுக்கும் எதார்த்தமா போற மாதிரி நம்ம போகலன்னு சொல்லிட்டு, நிலா நீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், ஆனா வீட்டுல எல்லாம் பேச முடியாது, நம்ம வந்து வெளியில மீட் பண்ணலாமான்னு சொன்னதும் சரி வாங்க போகலன்னு சொல்லிட்டு சோழன் வந்து போறாங்க. அப்ப நம்ம சோழன் ஒருவேளை தாலி திருப்பி தான் கேட்க போறா போல, அதனாலதான் வந்து நம்ம நிலா வர சொல்லியிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிலா கேட்கறதோ டைவர்ஸ்ன்னு சொல்லி சொன்ன உடனே சோழனுக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுடுது. என்னங்க நீங்க டைவர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம ரெண்டு பேருக்குமே நடந்த கல்யாணம் பொய்யான கல்யாணம், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏன் இருக்கணும், தாலியும் கலட்டி கொடுத்தாச்சு, அதே மாதிரி டைவர்ஸும் பண்ணிட வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப நிலாவோட மனசு மாறுமா, இல்ல சோழன் டைவர்ஸ் கொடுக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.